பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள் வந்தால் மக்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, ஆம்னி பஸ் உரிமையாளர்கள், பண்டிகை பொருட்கள் விற்பனையாளர்கள் குஷியாகி விடுகிறார்கள். உறக்கத்தை தொலைத்து மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் காசை கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் சுருட்ட பார்க்கிறார்கள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பண்டிகை பொருள் விற்பனையாளர்கள். பிழைப்புக்காக சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களுக்கு வரும் மக்கள் தொடர் விடுமுறை விட்டால் பண்டிகைகளை கொண்டாட, சொந்த பந்தங்களை பார்க்க ஊருக்கு செல்ல நினைத்தால் அந்த விடுமுறை நாளையே மறந்துவிட வேண்டும் போல. அப்படி வேதனையை தருகிறது இந்த விடியா திமுக ஆட்சியின் லட்சணம். தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று ஏகத்துக்கும் பஸ் கட்டணங்களை நிர்ணயித்து, எரிகிற வீட்டில் பிடுங்கியது மிச்சமாக மக்களிடம் இருப்பதை சுரண்டிவிட துடிக்கின்றன தனியார் பேருந்துகள். அட, காசைத்தான் அதிகமாக வாங்கி தொலைக்கிறீர்கள். எங்கிருந்து பேருந்து கிளம்பும்? கோயம்பேடா, கிளாம்பாக்கமா? அந்த பேருந்து நிலையங்களில் மக்களுக்கு தேவையான முறையான வசதிகள் செய்து தரப்படுகின்றனவா என்று போக்குவரத்து துறை அமைச்சரும் கண்டுகொள்வதில்லை. அரசும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. கோயம்பேட்டிற்கும் கிளாம்பாக்கத்திற்கும் மக்கள் தவியாய் தவிப்பதை பார்க்கும்போது உள்ளபடியே நெஞ்சு பொறுக்கவில்லை. சரி, காரை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று பார்த்தால் டிராபிக்கை சரி செய்ய எந்த விதமான ஏற்பாட்டையும் பண்ணவில்லை இந்த பாழாய் போன அரசு. அட, பொங்கல் பொருட்களை வாங்க சென்றால் அங்கும் பானைக்கு யானை விலை, கரும்புக்கு இரும்பு விலை என்று தொட்டதெல்லாம் காசுதான். அரசு இதற்கென விலை நிர்ணயம் செய்யாததால் இடைத்தரகர்கள்தான் சம்பாதிக்கிறார்களே ஒழிய கரும்பு விவசாயியோ பானை தொழிலாளர்களோ லாபம் அடைவதில்லை. மக்களுக்கும் பிரச்சனைகள்தான். கட்டண கொள்ளையில் ஈடுபடும் ஆம்னி பஸ் உரிமையாளர்களை எப்போதுதான் கண்டிப்பார் அமைச்சர்? பண்டிகை காலங்களில் பேருந்து நிலையங்களுக்கு ஆய்வுக்காக அமைச்சர் செல்லாமல் பயப்படுவது ஏன்? ஆம்னி பஸ் கட்டணம் முதல் பொங்கல் பொருட்கள் வரை விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாமல் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு? கோயம்பேட்டுக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் அல்லாடும் பொதுமக்களின் மனதை ரணப்படுத்துவது ஏன்? நிம்மதியாக பொங்கலை கொண்டாடக்கூட விடாதா விடியா அரசு என்ற கேள்விக்கு அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.